Prayer Time நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சோ இந்த வருடத்துல நம்ம பயப்படாதேங்கிற வார்த்தை உள்ள வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். காலையில நமக்கு கிடைச்ச வசனம், பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பயப்படாதீங்க. இந்த வருடம் எப்படி இருக்குமோ, அந்த வருடத்துல என்னெல்லாம் வரப்போதோ, அதெல்லாம் எந்த சவால்கள் வரப்போதோ, அதை எப்படி சந்திக்க போறோமோ, இந்த கடன் அடையுமா, அந்த நோய் தீருமா, நான் அந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியுமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, நான் எப்படி இருக்க போறேனோ. கடந்த வருடம் எப்படியோ கடந்து போச்சு. இந்த வருடத்துக்குள்ள கால் வைக்க முன்னாடி கர்த்தர் நமக்கு சொல்றார், நீ பயப்படாதே. இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு பயப்படாதே. இந்த நோய் தீருமோ தீராதோ, நான் எப்படி இந்த வலியெல்லாம் தாங்க போறனோ பயப்படாதே. ஆபீஸ்ல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பொறாம ஆவிகள் என்னை தாக்குகிறது, இவ்வளவு பலவீனம் என்னை தாக்குகிறது. இந்த பலவீனத்துல நான் அந்த ஏறம் நான் எப்படி கடக்க போறனோன்னு கலங்காதீங்க, பயப்படாதீங்க. பிகாஸ் கர்த்தர் சொல்றாரு, ஆதியாகமம் 15:1, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். கேடகம் எதுக்கு யூஸ் பண்றது? நமக்கு எதிராக அம்புகள் வரும்போது அதை எதிர்க்கிறதுக்கு கேடகம். உங்களுக்கு விரோதமா பிசாசு செய்யக்கூடிய எல்லா கிரியைகளையும் எதிர்க்கிற ஒரு கேடகமாய் கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? அது மட்டும் இல்ல, நம்ம சொல்லுவோம்ல, அவங்க கூட இருந்தா எனக்கு ஒரு நல்ல பலம். எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் நம்ம கூட இருக்க போறார். மகா பலனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. மகா பலன், பெரிய ஒரு சப்போர்ட் உங்க கூட இருக்குது. கர்த்தர் உங்க கூட இருக்க போறாரு. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறாரு. சில நேரம் சோதனை அதிகமாகும் போது அப்படி சோர்ந்து போயிடுறோம்ல, கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்க போறாரு. இந்த வருடம் முழுவதும் இந்த நாளிலே கிடைக்கப்பட்ட வசனம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருப்பேன், நான் உனக்கு பெரிய பலன், மகா பலன், மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். சோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி அந்த ஆபிரகாமை வழிநடத்தின தேவன் உங்களையும் இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வருடம் முழுவதும் வழிநடத்த போறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் 6 மணிக்கு நீங்க கேளுங்க. 365 வார்த்தைகள் பயப்படாதே இருக்கு. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை பயப்படாதேங்கிறத வச்சு அந்த ஒவ்வொரு நாளும் காலையிலும் நம்ம உள்ள பிரவேசிக்க போறோம். சோ ரொம்ப ஆறுதலா இருக்கும். நீங்க எவ்ரிடே மார்னிங் 6 o'clock கேளுங்க. தைரியமா அந்த நாளை ஃபேஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஈவினிங் 8 o'clock 6 o'clock ஃபிக்ஸ் பண்ணல. சோ ஈவினிங் அந்த வசனத்தை வச்சு நம்ம வந்து தியானிச்சு ஜெபம் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம இந்த ஏஞ்சல்ஸ் பிரேயர் டைம்ல இருக்கிற மாதிரி சண்டே சர்ச்சஸ்க்காக அதே வார்த்தை வச்சு சர்ச்சஸ்க்காக, எல்லாருக்கும் ஸ்பெஷலா சர்ச்சஸ்க்காக, மண்டே கிட்ஸுக்காக, டியூஸ்டே யூத்துக்காக, வெனஸ்டே நடுத்தர வயதுல இருக்கிறவங்களுக்காக, அவங்களுக்கு தான் ரொம்ப பேர்டன், பொறுப்பு வேணும். ஸோ தேர்ஸ்டே வயது முதிர்ந்தவர்களுக்காக, ஃப்ரைடே பெண்களுக்காக, சாட்டர்டே தேசத்துக்காக, சண்டே சர்ச்சுக்காக. ஸோ எல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பட் வியூ பண்றது கொஞ்சம் பேர் தான் வியூ பண்றீங்க. ரெண்டுமே இணைஞ்சு நம்ம ஜூம் பண்ணும்போது உலகத்தை அசைக்க முடியும். ஸோ இடையில கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. பிகாஸ் கிறிஸ்மஸ், அதுக்கு நிறைய பேருக்கு ட்ரெஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய இடத்துல கொண்டாடணும். அதனால எனக்கு வந்து அந்த டைம்ல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இனி ஒழுங்கா மார்னிங் 6 o'clock அண்ட் ஈவினிங் 8 o'clock, பிகாஸ் 6னா எல்லாம் பிஸியா இருப்பீங்க. எந்த டைம் அவைலபிளோ 8 o'clock நாங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிகாஸ் எவ்ரிடே அது போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியத்தை தாங்குங்க, நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இந்த வருஷத்தை நம்ம கடந்து போகலாம். அன்புள்ள ஆண்டவரே, பரம தகப்பனே, அப்பா, இந்த வருடத்தின் முதல் நாள் காலையில இந்த பாத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா,
1/1/2025 பழைய வருடம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, கடந்து போச்சு. நீதிகளை கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி நன்றி. பலவித சேலஞ்சஸ் மத்தியில எங்களை பாதுகாத்து வழிநடத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி. கொடானு கொடி நன்றி, கொடானு கொடி நன்றி, கொடானு கொடி நன்றி. ஒவ்வொருவரையும் இன்னைக்கும் நல்ல ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வருடத்துக்காகவும் சரி, இந்த நாளுக்காகவும் சரி, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. இந்த வருடத்தில் வர எங்களுக்கு என்ன வேணும் சுவாமி? இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த வருடத்துக்குள்ள நாங்க போகிறோம். என்ன வந்தாலும் சரி, பயப்படாம தைரியமா ஃபேஸ் பண்ண. ஏன்னா நீங்க எங்களுக்கு கேடகமா இருக்கீங்க, எங்களுக்கு மகா பெரிய பலம் எங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க எதையும் கண்டு அஞ்சாமல், கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல், உம்முடைய கேடகம், உம்முடைய பலம் கொண்டு இந்த உலகத்துக்குள்ள நாங்க செல்ல கிருபைத்தாங்க. கூட இருந்து வழி நடத்துங்க சுவாமி. இந்த வருடம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்க போயிருக்காங்க நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போயிருக்காங்க நன்றி. பெரிய அற்புதங்களை நடத்த போயிருக்காங்க நன்றி. எந்த சவாலையும் எதிர்கொள்ள எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. நீர் கொடுத்த பயப்படாதேங்கிற வார்த்தைக்காக நன்றி. இந்த வருடம் முழுவதும் உடைய கரம் எல்லாரும் கூட இருக்கட்டும். நிறைய பேர் இதை கேட்டு ஆசீர்வாதம் பெறட்டும். உடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு நம்முடைய பரமபிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, குடிச்சது ஜோம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க.